சோனம் வாங்சுக் அவர் ஆரம்பித்த இந்த போராட்டமானது வந்து இன்னைக்கு வந்து இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய போராட்டமாக மாறி. ஆக்சுவலாக ஒரு தனி மனிதன் ஒன்றிய அரசு எதிர்த்து போராடிய ஒரு போராட்டம் வந்து இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்க அந்த இளைஞர்கள் எல்லாருமே அந்த போராட்டத்தை வந்து கையில் எடுத்துருக்காங்க. நேராக வந்து நான் போராட்ட களத்துலேருந்து தான் வர்றேன். நான் இப்போ ஆனால் சார்ட்டர் ஃப்ளைட்டு பிடிச்ச ஓரளவுக்கு வசதி இல்லை நமக்கு. ஓகே, ஆனால் இந்த போராட்டம் இருக்குது பார்த்தீங்கல்ல, இது ஆரம்பித்தது வந்து நம்ம சோனம் வாங்சுக் இல்லை. இந்த போராட்டம், இந்த உண்ணாவிரதம் இது ஆரம்பித்தது காக்ரோச் ஜனதா பார்ட்டி. திடீர்னு இவர் வந்தார், என்னங்கடா எஜுகேஷனில் இவ்வளோ கேவலம் பண்ணிட்டு இருக்கீங்க, இவ்வளோ தூரம் நடந்திருக்கு, ஒரு வார்த்தை என்னன்னு கேட்கக்கூட நாதி இல்லை. அவர் சோனம் வாங்சுக் நான் வந்து கலந்துக்கிறேன், சாகும் வரை உண்ணாவிரதம் அப்படின்னு வந்து படுத்தா அந்த ஆள் வந்து 19 நாள் முடியும் போது அவரோட உடல் எடை இருக்குல்ல கிட்டத்தட்ட 9 கிலோ குறைஞ்சிருச்சு. அப்படி உண்ணாவிரதத்தில் மரணம் அடைஞ்சா என்ன நடக்கும்? உலக அளவில் வந்து இந்தியாவுக்கு பெரிய கட்ட இது ஆகும்ல. உடனே வந்து வலுக்கட்டாயமா அவரை பிடிச்சி இழுத்துட்டு போய் அடிச்சு முடிச்ச உடனே பார்த்தா இளைஞர்கள் வந்து வெறி கொண்டு இருக்காங்க. இப்போ இந்த இளைஞர்கள் தானே உடம்பு வந்து வலு இருக்கும்ல, வந்து போலீஸ்காரங்க வர்றாங்க, லத்தி சார்ஜ் பண்றாங்க, டியர் கேஸ் கண்ணீர் போக்குன்னு தண்ணி வச்சு அடிக்கிறாங்க. அடிச்சா அதுல யூனிஃபார்ம் போட்டு வந்தாங்கல்ல, பல பேருக்கு நேம் பேச்சு கிடையாது. அப்ப யார் அவங்க? ஒரு கேள்வி வருதுல, தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும். இவ்வளவு தூரம் 17 லட்சம் பேர் இந்த இது லீக் ஆயிடுச்சு. இப்போ சிபிஎஸ்சி நீட் இது லீக் ஆகிக்கிட்டே இருக்கு. ஒரு இதுவும் கிடையாது. இந்த ஆள் வந்து இப்படி மோசமா இருக்கு, இந்த ஆள் வந்து பொறுப்பேற்று ரிசைன் பண்ணணும் அப்படின்னா என்னது? ரெசிக்னேஷனா? யாரை சொல்ற நீ? யார் கவர்மெண்ட்ல யாரை பேசுற? அடிச்சாங்க பாருங்க. ஒன்றும் இல்லை, 17 லட்சம் பேர் வந்து வேலை விட்டு போட்டு இது விட்டு போட்டு இங்க போய் அங்க போய் அலைஞ்சு படிச்சு தன்னோட இளமையெல்லாம் தொலைச்சு 17 லட்சம் பேருக்கு ஒவ்வொரு குடும்பமும் எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கோம். அப்போது இவங்க பண்ண தியாகம் இந்த டைம் எல்லாம் வந்து உனக்கு வந்து ஒரு சாதாரண இதை தெரியுதா? அப்போ இருக்கிறவங்களாம் லூசு பையன் நினச்சிட்டு இருக்காங்க. நீட் எக்ஸாம் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் 2025 வரைக்கும் 21 பேர் வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க. தற்கொலை பண்ண அவ்வளோ பேரும் வந்து எளிய மக்கள், தடம் பதிக்கிற ஆட்கள் இருக்காங்களே. இப்போ வாங்சுக் பற்றி பேசுகிறோம்ல, சோனம் வாங்சுக் எப்படி தடம் பதிச்சிருக்காரு, அந்த மாதிரி தடம் பதிக்கக்கூடிய ஆட்களை வந்து நம்ம கொண்டுட்டோம். அதே மாதிரி இந்திய ஒன்றிய அளவில் இந்த நீட்னால எவ்வளோ பேர் வந்து இறந்து போயிருக்காங்க, தற்கொலை பண்ணியிருக்காங்க. வேற வந்து கரப்பாம்பூச்சி பசங்க அவங்க வந்து முற்றுகிட போறேன்னு சொன்ன உடனே கூடுன கூட்டம் அப்படிலாம் ஒன்றும் பெருசா இல்லை, ஒரு 20,000-30,000 பேர் இளைஞர்கள். ஆனா இளைஞர் சக்தி சாதாரண சக்தி இல்லை. இளைஞர்கள் ஒன்று கூடின உடனே இந்த ஒன்றிய அரசு பயந்து போய் நேற்று என்ன நடந்துச்சு? அரசு வந்ததுக்கு அப்புறம் வந்து நூற்றுக்கணக்கான பேர் இப்போ வந்து இஸ்ரோல இருந்து ஸ்பேஸ் ரிசர்ச் அதுல இருந்து வெளியே போயிருக்காங்க. ஆயிரக்கணக்கான பேரை காணும். அது ஒரு பிரச்சனை இருக்கு. காணும், எங்க போனாங்க? ரிசைன் பண்ணாங்க, போனாங்க, எங்க போனாங்க தெரியல. மாற்றம் இப்போ கண்ணுக்கு தெரிகிறது கரப்பாம்பூச்சி மூலமா. அதுக்கு முக்கியமான ஒரு தூண் அப்படின்றது வந்து இன்னைக்கு சோனம் வாங்சுக். Holidays nale adu namma GT Holidays da. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சார் வணக்கம் சார். வணக்கம் சனராஜ். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார், சூப்பர் சார். ஓகே. ஆக்சுவலாக ஒரு தனி மனிதன் ஒன்றிய அரசை எதிர்த்து போராடிய ஒரு போராட்டம் வந்து இன்னைக்கு ஒட்டுமொத்தமாக இந்தியாவில் இருக்க அந்த இளைஞர்கள் எல்லாருமே அந்த போராட்டத்தை வந்து கையில் எடுத்திருக்காங்க. யாரை சொல்றேன்னு உங்களுக்கு கண்டிப்பா தெரியும். சோனம் வாங்சுக் அவர் ஆரம்பிச்ச இந்த போராட்டமானது வந்து இன்னைக்கு வந்து இந்தியாவில் ஒரு மிகப்பெரிய போராட்டமா மாறிட்டு இருக்கு. தொடர்ந்து அவர் வந்து இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் வந்து கலந்து கொண்டிருக்காரு. இதுக்கு ஆதரவாக வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி வந்து நேற்றைய தினம் வந்து இந்த டெல்லியில ஜந்தர் மந்தர்ல வந்து மிகப்பெரிய போராட்டம் நடந்தாங்க. இதுல காவல்துறையினர் வந்து ஒரு மிகப்பெரிய அந்த தடியடியை வந்து நடத்திருக்காங்க. ஒட்டுமொத்தமா இந்த போராட்டத்தை வந்து எப்படி பாக்குறீங்க? இந்த சோனம் வாங்சுக்ன்றவர் வந்து யார்? நேர வந்து நான் போராட்ட களத்துலேருந்து தான் வர்றேன். நான் இப்போ ஓகே, நான் வந்து அங்கே ஜந்தர் மந்தர் டெல்லியிலேருந்து வரல. அந்த சார்ட்டர் ஃப்ளைட்டு பிடிச்சி வர அளவுக்கு வசதி இல்லை நமக்கு. ஓகே, ஆனால் இப்போ வந்து இங்கே சென்னை மெட்ராஸ் ஹைகோர்ட் இருக்கு இல்லையா? ஆமாம், அந்த ஹைகோர்ட்டுக்கு முன்னாடி அங்கே போராட்டம் நடக்குது. அங்கே பார்த்துட்டு ஓகே பார்த்தேன்னா நம்ம வந்து போய் கோஷம் போட்டு பண்ணலை, ஒரு பத்திரிகையாளராக என்ன எப்படின்னு சொல்லி பார்த்துட்டு உண்மையிலேயே மக்கள் பார்க்குறாங்க. போலீஸ் நிறையா கூச்சி வச்சுருக்காங்க, கருப்பு கோட்டு போட்டு இதை போட்டு பதாகை ஏந்தி. ஒரே ஒரு விஷயந்தான், தர்மேந்திர பிரதானை வந்து ரிசைன் பண்ண சொல்லும். இது என்ன ஒரு கொடுமையாக இருக்குது. அதாவது முன்னாடியெல்லாம் ரயில்வே மந்திரி ஏதாவது ஒரு ட்ரெயின் ஆக்சிடெண்ட் ஆச்சுன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, ஒரு அறம் சார்ந்து
அதுக்கு பொறுப்பேற்றுக்கிட்டு நான் வந்து இந்த பதவியிலேருந்து ரிசைன் பண்ணிடுறேன், மினிஸ்டர் ரிசைன் பண்ணுவாங்க. அது போக அங்கே இருக்கிற உயர்ந்தபட்ச அதிகாரி இருக்காங்கல்ல, அவங்க வந்து இடமாற்றம் செய்யப்படுவாங்க. அல்லது அவங்களே வாலண்டியராக வந்து இல்லை நான் வந்து இடமாற்றம் எனக்கு செஞ்சுருங்க அப்படின்னு செய்வாங்க. இது வந்து முன்னாடி ரெகுலராக நடந்துக்கிட்டு இருந்தது. சரி, இப்போ இது சப்போஸ் எஜுகேஷனில் ஏதாவது ஒரு குளறுபடி வந்துருச்சு அப்படின்னா கல்வி மந்திரி வந்து சாரி இது வந்து என்னோட துறையில் நடந்தது, இதுக்கு நான் தான் பொறுப்பு, நான் பொறுப்பேற்றுட்டு நான் ரிசைன் பண்ணிடுறேன், ஓகே அப்படின்னு ரிசைன் பண்ணாங்க. சரி, இப்போது பொதுவாக 2014 அப்புறம் பிஜேபியை நம்ம வந்து குறை சொல்கிறோங்கிறதுக்காகலாம் சொல்கிறது இல்லை, ஓகே. ஏன்னா எப்படி பார்த்தாலும் நம்ம இந்த நாட்டில் இந்த நாட்டோட குடிமகன்கள், நீங்களும் சரி நானும் சரி, ஒரு 145 கோடி பேர் வந்து குடிமகன்கள், ஓகே. அதில் என்ன நடந்தாலும், நல்லது நடந்தாலும் நமக்கு வந்து நல்லது நடக்குது, கெட்டது நடந்தாலும் நம்மளை பாதிக்குது. அப்போ எது இருந்தாலும் நம்ம வந்து கவனிக்கணும்ல. அப்போது அந்த மாதிரி இடத்துல முன்னாடி ரயில்வே ட்ரெயின் விபத்தெல்லாம் நடந்துச்சு, எல்லா லப்பலமும் கற்றுனாங்க, ரயில்வே மந்திரி வந்து ரிசைன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து என்னது ரெசிக்னேஷன் அதெல்லாம் வந்து அப்படிலாம் வந்து பண்ண முடியாது அப்படின்ட்டு போயிட்டே இருந்தாங்க. எதை பற்றியும் கவலைப்படுறதில்ல. அவர் வந்து என்ன பிரச்சனை நடந்தாலும், மணிப்பூர் கலவரமாக இருக்கட்டும், அந்த கலவரத்தில் வந்து வருஷக்கணக்காக நடந்துக்கிட்டு இருக்குது, ஆயிரக்கணக்கான பேர் எக்கச்சக்கமாக வந்து இறந்து போயிருக்காங்க, ஏகப்பட்டது பிரச்சனை இருக்குது, அவ்வளோ கேவலமாக நடந்துக்கிட்டு இருக்கு. ஆனாலும் பிரதம மந்திரி வாயை திறக்கலை. இங்கே பார்லிமெண்ட்டில் எல்லாம் கேட்குறாங்க. அதாவது மலமுழுங்கி மகாதேவன் சொல்லுவாங்கல்ல, அது வந்து பிஜேபியில் இருக்கக்கூடிய பிரதம மந்திரிலேருந்து, உள்துறை அமைச்சர்லேருந்து, ரயில்வே மந்திரிலேருந்து, எஜுகேஷன் மினிஸ்டர்லேருந்து அத்தனை பேருக்கும் பொருந்தும். நான் வந்து இது குற்றச்சாட்டாக தான் சொல்கிறேன் நான். அதுக்காக வந்து இவங்க காங்கிரஸில் எல்லாம் வந்து யோக்கியமாக இருந்தாங்களா அப்படின்னா யோக்கியமாக இல்லை. காரணம், காங்கிரஸில் இருந்தது எல்லாமே முகமுடி போட்ட பிஜேபிக்காரங்க, வேறு வழி இல்லை. நமக்கு வந்து இந்த நாட்டுக்கான முன்னேற்றத்துக்கு வரணும் அப்படிங்கிறதுக்காக அப்படின்னு இல்லாமல் ஒரு மாநிலத்தில் இருக்கக்கூடிய ஒரு சிலருக்கான முன்னேற்றத்துக்காக மட்டும் பாடுபடுறாங்கன்றது பெரிய குற்றச்சாட்டு. அது ஒரு பக்கம் விடுங்க. சோனம் வாங்சுக், இந்த பேர் வந்து முன்னாடியே வாங்சுக் ஒரு மாதிரி எல்லாம் பண்ணுவாங்க இல்லையா, இது என்ன ஒரு மாதிரி இருக்கே அப்படின்னு. ஆனால் இன்னைக்கு சாதாரணம் யாரை கேட்டாலும் சரி, சோனம் வாங்சுக் தெரியுமே, அவர் லடாக்கில் பிறந்தார், அப்புறம் பிறந்து இங்கே டெல்லியில் படித்தார், இங்கே போனார், அதுக்கப்புறம் பார்த்தா ஒரு மிகப்பெரிய கல்வியாளர். அது எப்பேற்பட்ட கல்வினா நான் சொல்கிறேன், இதில் வந்து இந்த மக்களுக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். என்ன குறிப்பாக தமிழ்நாட்டில் இருக்கிறவங்களுக்கும் ரொம்ப தெரிஞ்சிருக்கும், வடநாட்டில் இருக்கிறவங்களுக்கும் வேறு மாதிரி தெரிஞ்சிருக்கும். எப்படின்னா, நம்ம வந்து வெறுமனே தியரி படிச்சுட்டு அப்படியே போய் பிரயோஜனம் இல்லை. தியரி படிக்கும்போதே நம்ம வந்து ப்ராக்டிக்கலும் பண்ணணும். அப்புறம் அவங்கவுங்களுக்கு என்னென்ன ஆர்வமோ அந்த ஆர்வத்தை வந்து ஃப்ரீடமாக கொடுத்து நிறைய இன்புட்டு கொடுத்து அவங்கள வந்து வளர்க்கணும் அப்படின்னு சொல்லி கல்வியை வந்து லடாக்கில் வந்து பெரிய அளவுக்கு கொண்டு வந்து ஏகப்பட்ட பேர், அவர் அடிப்படையில் ஒரு இன்ஜினியர், ஓகே. அதனால் இந்த மாதிரி மக்களுக்கு படிப்பறிவு இல்லை, வசதி இல்லை மக்களுக்கு இவர் தன்னோட உழைப்பு சம்பாத்தியம் அங்கே வாங்கி இங்கே வாங்கி எல்லாம் போட்டு லடாக்கில் வந்து பெருசாக பண்ணுறாரு. இது பண்ணும்போது நமக்கு வந்து இன்றைக்கி தமிழ்நாட்டோட முதலமைச்சர் இருக்கார் இல்லையா விஜய், அவர் வந்து நடித்த படம் நண்பன், ஓகே. அது எதுலேருந்து வந்துச்சு அப்படின்னா அதுக்கு முன்னாடி வந்து அமீர்கான் அந்த ரோலில் முக்கியமான ரோலில் நடித்த 3 Idiots, ஓகே. அந்த 3 Idiotsோட கோர் தீம் இருக்குல்ல, அந்த தீமே இந்த வாங்சுக் இருக்கார், சோனம் வாங்சுக், இவரோட ஆக்டிவிட்டீஸை பார்த்து தான் அந்த ரைட்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, ரைட்டர் வந்து இது நல்லா இருக்கே, இது மாதிரி ஒன்று பண்ணால் எப்படி இருக்கும், ஏன் வந்து ரொம்ப தியரியாகவே இப்படி வந்து பண்ணிவிட்டு ப்ராக்டிக்கலாக இல்லாமல் இருக்க அப்படிங்கிறது தான் ரொம்ப காமெடியாகவும் ஜாலியாகவும். இதை பாருங்கள், சரி இது எப்படி விளக்குவேன் சார், நமக்கு எதுக்கெல்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கணுமோ அதுதான் வந்து மிஷின் அப்படின்னா என்ன இந்த விளையாடுற நீயே, இதை பாருங்கள் சார், ஜிப்பு அப் டவுன் ரொம்ப ஈஸியாச்சு, அதுதான் மிஷின் அப்படின்னு சொன்னதில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் பென்சில் வெளியே இங்கே இதுக்கு போகும்போது விண்வெளிக்கு போகும்போது புயிறு பேசியிருக்காது. அப்போ வந்து இந்த பேனால உள்ளே இருக்கக்கூடிய அழுத்தமும் வெளி அழுத்தம் வேற மாதிரி இருக்குமா, கசியும், ஓகே. அப்போ அது அந்த காலத்தை கேள்விப்பட்டிருக்கோம், கசியும். அப்போ ரொம்ப சிம்பிள், அதுக்கு பதிலாக இதுக்கு கசியாத பேனாவை கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்ச ஃபவுண்டைன் பேனாவை சம்திங் கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சி மேலே கொண்டு போகிற பதிலாக பென்சிலை வந்து கொண்டு போய்க்கலாமே அப்படின்னு ரொம்ப சிம்பிளாக சொன்ன மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் பென்சிலில் உடஞ்சா கண்ணில் போடுமேன்ற மாதிரி சில இதெல்லாம் நடந்துச்சு. இப்போ இதெல்லாம் வந்து ப்ராக்டிக்கலாக கொண்டு வந்து சேர்த்ததில் அந்த லடாக் பகுதியில் இருக்கிற மக்கள் மட்டும் இல்லாமல் அந்த இன்ஸ்பிரேஷன் வந்து இந்திய அளவில் எல்லா இடத்துலையும் பரவுறதுக்கு காரணமாக இருந்த காரணகர்த்தா மூலம் வந்து
அவர் சோனம் வாங்சுக். இது சோனம் வாங்சுக்கோடது. அவர் வந்து இன்னும் வந்து தொடர்ந்து நலப்பணிகள் நிறைய பண்ணுறாரு. ஓகே, அவர் தனக்கு தன்னோட குடும்பம், தன்னோட வாழ்க்கை, தன்னோட சுயநலம், தன்னோட சந்தோஷம் எதுவும் இல்லை. அவர் சந்தோஷமே இந்த மக்கள் நல்லா இருந்தால் நம்ம சந்தோஷம். அப்படி அவர் ஒரு பக்கம். சரி, இன்னொரு பக்கம் பார்த்திங்கன்னா நம்மளுடைய இந்திய ஒன்றிய அரசு அவங்க பண்ணுறது வந்து பெரும்பாலும் நல்லா இல்லை. ஏன் பெரும்பாலும் நல்லா இல்லைன்னா, நல்ல விஷயங்கள் சில நடக்கத்தான் செய்யுது. எப்பவுமே ஒரு கவர்மெண்ட் வந்து நல்ல விஷயங்கள் நிறையா பண்ணி ஒரு தவறுதலாக கெட்ட விஷயங்கள் அல்லது முடியாத விஷயங்கள் கம்மியாக பண்ணாங்கன்னா சரி, நல்ல கவர்மெண்ட்டு. இதில் சிலர் வந்து இப்படி மோசமாக இருக்காங்கன்னு சொல்லிடலாம். பண்ணுறதுல பெரும்பாலும் மோசம். கொஞ்சம் நல்ல போகிற பக்கம் நல்லது நடக்குது அப்படின்னா, ஐயா கவர்மெண்ட் மோசமாக இருக்கே, அதுக்கு எதிர்த்து குரல் கொடுத்தா ஒன்று குரல் வழியை நெருக்கிறது அல்லது கண்டுக்காமல் போகிறது. எதை பற்றி சொன்னாலும் வாயே திறக்கலை அப்படின்னா எங்கே போய் முட்டிக்கிறது, வேறு வழியே இல்லை. அப்படின்ற இடத்துல தான் நீட் எக்ஸாம் வந்து தமிழ்நாட்டில் மட்டும் 2025 வரைக்கும் 21 பேர் வந்து தற்கொலை பண்ணியிருக்காங்க. இந்த 21 பேரில் யோசிச்சு பாருங்கள், ஒருவேளை அவங்களுக்கு வந்து டாக்டர் சீட்டு கிடச்சி, நீட்டை விட்டுருங்க, டாக்டர் சீட்டு கிடச்சி படித்து வந்து அதுக்கப்புறம் வந்து மேலே வந்து எம்பிபிஎஸ்க்கு அப்புறம் எம்டிஓ எம்எஸ்ஓ ஏதோ படித்து பிஹெச்டி பண்ணி அப்புறம் இந்த உலகத்தில் மிகப்பெரிய ஆராய்ச்சி, ஓகே, மனித குலத்துக்கு வந்து ஒரு பெரிய த்ரெட்டாக இருக்கக்கூடிய வைரஸ் நோயாக இருக்கட்டும் அல்லது கேன்சராக இருக்கட்டும் அல்லது வேறு ஆஸ்துமா ஐட்டங்கள் ஆரம்பித்து ஏகப்பட்ட நோய்க்கு வந்து நிரந்தர தீர்வு காண்கிறதுக்கு இந்த 21 இறந்து போன அல்லது கொல்லப்பட்ட, அப்படி தான் சொல்லணும், நீட்டாக கொல்லப்பட்ட இந்த 21 மாணவர்களில் எவ்வளோ பேர் மனித குலத்துக்கு பெரும்பங்கு ஆற்றியிருப்பாங்க. ஏன்னா இந்த தற்கொலை பண்ண அவ்வளோ பேரும் வந்து எளிய மக்கள். ஓகே, பெரிய பணக்கார வீட்டிலேருந்து வந்து என்னத்தை வச்சுட்டு காசை கொடுத்தா கட்டணும், இப்போ ப்ரைவேட்டில் படித்தோம் வந்தோம் ஜாலியாக போகிறோன்றது இருக்கு இல்லையா, அவங்க வந்து வந்தாங்க, பிறந்தாங்க, படித்தாங்க, இருந்தாங்க, மறைஞ்சாங்க. அது தடம் தெரியாமல் போயிடும். ஆனால் தடம் பதிக்கிற ஆட்கள் இருக்காங்களே, இப்போ வாங்சுக்கு பற்றி பேசுகிறோம்ல, சோனம் வாங்சுக் எப்படி தடம் பதிச்சிருக்காரு அவர், அந்த மாதிரி தடம் பதிக்கக்கூடிய ஆட்களை வந்து நம்ம கொன்னுட்டோம். அதே மாதிரி இந்திய ஒன்றிய அளவில் இந்த நீட்னால் எவ்வளோ பேர் வந்து இறந்து போயிருக்காங்க, தற்கொலை பண்ணியிருக்காங்க. ஓகே, இது ஏன் அப்படி ஆகுது? ஒரு பக்கம் பார்த்தா கொஸ்டின் பேப்பரு நீட்டில் லீக் ஆகுது. அந்த லீக் ஆகிறதுக்கு வேணும்னு லீக் பண்ணி அந்த கொஸ்டின் பேப்பர் எடுத்து அதுக்கு வந்து ஒரு கொஸ்டின் பேப்பருக்கு வந்து 10 லட்ச ரூபா. சரி, ஓகே, ஃபைன், நோ ப்ராப்ளம். நல்லா எழுதி மார்க் வாங்கிட்டு கவர்மெண்ட் காலேஜில் சேர்ந்துருவோம். இங்கே போனால் 1 கோடி 1.25 கோடி மொத்தம் செலவு பண்ணணும். கவர்மெண்ட் காலேஜ்னால் அவ்வளோ செலவு இல்லை, ஒரு 5 லட்சம் 10 லட்சம் மொத்தத்துக்கு முடிஞ்சு போயிடும். ரைட், ஓகே, 10 லட்சம் கொடுத்துறேன், 20 லட்சம் கொடுத்துட்றேன் அப்படின்னு ஆயிரக்கணக்கான பேர் கொடுத்தாங்கன்னு யோசிச்சு பாருங்கள். ஓகே, அப்போ லீக் ஆச்சு. லீக் ஆனதை ப்ரூவ் பண்ணாங்க. ஆனாலும் கண்டுக்கவே இல்லை, மலம் முழுங்கிங்க. இதெல்லாம் அதிகமாக வந்து எப்போ வந்தது அப்படின்னா, இப்போ 2014 ஆட்சிக்கு வந்ததுக்கப்புறம் ஒன்றா ஆரம்பித்து நீட்டு வந்து பெரிய இஷ்யூவாக வந்துருச்சு இல்லை. வந்ததுக்கப்புறம் இந்த ஆள் தர்மேந்திர பிரதான், ஒரு தர்மமும் கிடையாது. இந்த ஆள் பேரை வந்து அதர்மேந்திர பிரதான் வைக்கலாம். பேரை அதர்மம் வந்ததுலேருந்து எஜுகேஷனில் அவ்வளோ கேவலமான நடைமுறைகள் எல்லாம் பண்ணார். சரி, இது ஒரு பக்கம். ஒரு 17 லட்சம் பேருக்கு மேலே சிபிஎஸ்சி மேலே வந்து படித்து மேலே 10th போகணும், +2 போகணுன்றதெல்லாம் இருக்கு இல்லையா. ஓகே, அந்த சிபிஎஸ்சி கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு. அது வந்து வெளியில் வந்து ப்ரூவ் ஆன உடனே பார்த்தா திரும்ப இன்னொரு எக்ஸாம் வைக்கிறோம். 17 லட்சம் பேர் வந்து வேலை விட்டு போட்டு இது விட்டு போட்டு இங்கே போய் அங்கே போய் அலைஞ்சு படித்து தன்னோட இளமையெல்லாம் தொலைச்சு அந்த வாழ்க்கை அந்த இது இருக்குல்ல, டிவி பார்க்காம படம் பார்க்காம இது செய்யாமல் சொந்தக்காரங்க வீட்டுக்கு போகாமல் ஜாலியாக இருக்காமல் அரட்டை அடிக்காமல் இவ்வளோ படித்த இந்த 17 லட்சம் பேருக்கு ஒவ்வொரு குடும்பமும் எவ்வளோ தியாகம் பண்ணியிருக்கோம். அப்போது இவங்க பண்ண தியாகம் இந்த டைமெல்லாம் வந்து உனக்கு வந்து ஒரு சாதாரண இதை தெரியுதா? அப்போ இருக்கிறவங்களாம் லூசு பையன் நினச்சிட்டு இருக்காங்க. அந்த தர்மேந்திர பிரதானாக இருக்கட்டும், அந்த அரசு ஒன்றிய அரசாக இருக்கட்டும், இவ்வளோ கேவலமாக இருக்காங்கல்ல. அப்போ வந்து ஒரு குரல் வருது, எங்கேருந்து? அமெரிக்காவிலேருந்து. தர்மேந்திர பிரதான் பதவி விலகணும். இவ்வளோ தூரம் 17 லட்சம் பேர் இந்த இது லீக் ஆயிடுச்சு. இப்போ சிபிஎஸ்சி நீட்டு இது லீக் ஆகிக்கிட்டே இருக்குது. ஒரு இதுவும் கிடையாது. இந்த ஆள் வந்து இப்படி மோசமாக இருக்குது, இந்த ஆள் வந்து பொறுப்பேற்று ரிசைன் பண்ணணும் அப்படின்னா என்னது? ரெசிக்னேஷனா? யாரை சொல்கிற நீ? யார் கவர்மெண்ட்டில் யாரை பேசுகிற? அடிச்சாங்க பாருங்கள், ஒன்றும் இல்லை. அப்புறம் வந்து இது மாதிரி பேச்சுவார்த்தை இதெல்லாம் ரொம்ப ஜாஸ்தி வந்த உடனே வழக்கம் போல் என்னாச்சு, நம்ம சுப்ரீம் கோர்ட்டில் தான் வந்து சூப்பர் ஜட்ஜுகள் இருக்காங்க. நான் ஜட்ஜ்மெண்ட்டை பற்றியோ ஓகே அவங்க கொடுக்குற ஜட்ஜ்மெண்ட்டை பற்றி நான் எதுவும் விமர்சனம் பண்ணலை. ஓகே, இது கோர்ட்டு கண்டெம்ட் இருக்கு இல்லையா, அதில் தாண்டி அந்த ஜட்ஜஸ் இருக்காங்கல்ல
அவங்க வந்து யோகியமாக இருக்கு. ஏன் அவங்கன்னு பேசுகிறேன்னா நம்ம கலோக்கியல் பாஷை அப்படி தான் பேசுவோம். ஓகே, அந்த சந்திரசூட்டாக இருக்கட்டும் 2-3 தீர்ப்பை வந்து இருக்கிற பிஜேபிக்கு எதிராக கொடுத்துறது. ஆகா சந்திரசூட் சூப்பர் இப்படி. அப்போ நமக்கு வந்து இவிஎம் பற்றி ஏதாவது போட்டோம்னா, எலக்ட்ரானிக் ஓட்டிங் மிஷின் வாக்கு திருட்டு நடக்குதுல்ல, அதை பற்றி போட்டோம்னா ஓகே நம்ம நேர்மையாக கொடுத்துருவாரு அப்படின்னு எல்லாரும் ஆன்னு எதிர்பார்த்துட்டு இருக்கும்போது நோனோ இதெல்லாம் இருக்கலாம் அப்படின்றது. அட பாவிகா, இது என்னடா அர்த்தம் இதுக்கு பேர்? உடனே இவங்க வந்து அப்படி இந்த மாதிரி முடித்து வந்த உடனே அவங்களுக்கு வந்து கவர்னர் போஸ்ட்டு, ராஜ்யசபா போஸ்ட்டு எல்லாத்தையும் கொடுத்து அழகு பார்க்குறது. அப்போது சுப்ரீம் கோர்ட்டு இருக்கக்கூடிய சீஃப் ஜஸ்டிஸ் இருக்காங்கல்ல, சிஜிஐ, அவங்களுக்கு இந்த மாதிரி பதவியை எதிர்பார்த்து வந்தானே எப்படி வந்து ஒழுங்கான தீர்ப்பு கொடுத்துருப்பாங்க. அப்படி பார்த்தா வந்து இது நம்ம பாபர் மசூதியில் கொடுத்தாங்கல்ல, கொடுத்த 5 பேருக்கும் வகை வகையான இது கிடைச்சது. இதுக்கடா இது என்ன ஒரு வயசான காலத்தில் 70 வயசு 80 வயசுக்கு 70 வயசுக்கு மேலே வந்து என்னத்தோட திங்க போகிறீங்க? இல்லை கொண்டு போகும்போது என்னத்தை கொண்டு போக போகிறீங்க? சாகும்போது வெறுங்கி வீசி தானே போக போகிறீங்க. அம்மனமாக பிறந்து அம்மனமாக போனவங்க இந்த ஜட்ஜாக இருக்கட்டும், அப்புறம் இந்த கல்வி மந்திரி பிரதான், இவன் வந்து என்னத்தை நினச்சிக்கிட்டு இப்படியே உட்காந்துருக்காங்க. அங்கே வந்துச்சு குரல். அப்புறம் அந்த குரலுக்கு ரொம்ப கிண்டல் அடிக்கிற மாதிரி, ஆமாம் எதை பார்த்தாலும் வந்து சோசியல் மீடியா எடுத்துக்கிட்டு இன்ஸ்டாகிராமு இந்த ரீல் போடுறேன் அது போடுறேன் வச்சா ஒரு காக்ரோச் மாதிரி அலைஞ்சிட்டு இருக்காங்களே அப்படின்னு சொன்ன அந்த வார்த்தை காக்ரோச். எங்களை வந்து நீ காக்ரோச் சொன்னியா, நீ வந்து பாரதிய ஜனதா பார்ட்டியா? இது தமிழில் எடுத்தோம்னா பாரதிய ஜனதா பார்ட்டி. நான் இது சொல்கிறது வந்து இங்கே பிஜேபிக்காரங்களுக்கு கோபம் வரலாம். நான் சொல்கிறது பாரதிய ஜனதா பார்ட்டி நல்ல கட்சியாக இருந்தால் பாராட்டக்கூடிய ஆள். நமக்கு வந்து இந்த ஜாதி மதம்லாம் கிடையாது. நம்ம ஆள்றவங்க வந்து நேர்மை ஆளணும்ல. அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பாரதிய ஜனதா பார்ட்டி நம்மளை காக்ரோச் சொல்கிறீங்களா, அப்புறம் காக்ரோச் ஜனதா பார்ட்டி சிஜேபி. ஆனால் அந்த இது வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து ஃபஸ்ட்டு திங் வந்து அங்கே யார் நம்ம அபிஜித் தீப்கே அவர் வரும்போது என்ன சொல்கிறாரு, இப்போ ஏர்போர்ட்லேருந்து வெளியே வரும்போதே நம்ம அம்பேத்கரோட சட்ட புத்தகத்தை காமிச்சு இங்கே வந்து தர்மேந்திர பிரதான் ரிசைன் பண்ணணும் சொன்னாங்க. இவ்வளோ தான் நடந்துச்சுல்ல, நீ சொல்லி நான் என்னடா ரிசைன் பண்ணுறது, அல்லது நீ சொல்லி எங்களுடைய ஆள் எப்போ ரிசைன் பண்ணுறது, போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு சில்லற பசங்கள்லாம் நீங்கள் வந்து கொடி பிடிச்சி வருவீங்க, நாங்கள் வந்து ரிசைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன அடி பண்ணுவோமா அப்படின்னு வந்ததை இல்லை, நாங்கள் வந்து அடுத்த கட்ட போராட்டத்துக்கு போகிறோம்னு சொல்லிட்டு இந்த போராட்டம் இருக்குது பார்த்தீங்கள்ல, இது ஆரம்பித்தது வந்து நம்ம சோனம் வாங்சுக் இல்லை. இந்த போராட்டம் இந்த உண்ணாவிரதம் இது ஆரம்பித்தது காக்ரோச் ஜனதா பார்ட்டி. அவங்க பண்ணுறாங்க, அது வந்து பெருசாக வெளியே தெரியலை, ஆனால் பண்ணிகிட்ருக்காங்க அவங்க அளவில் வந்து இது பண்ணிகிட்ருக்காங்க. திடீர்னு இவர் வந்தார், என்னங்கடா எஜுகேஷனில் இவ்வளோ கேவலம் பண்ணிகிட்ருக்கீங்க, இவ்வளோ தூரம் நடந்திருக்கு, ஒரு வார்த்தை என்னென்னு கேட்கக்கூட நாதி இல்லை. நமக்கு வந்து இந்த 3 வேளாண் சட்டங்களை போட்டு 1 வருஷம் வந்து இழுத்தடிச்சு ஒரு 1000 விவசாயிகள் மேலே செத்து போனாங்களே, குளிர்லையும் வெயிலையும் செத்து போனாங்கல்ல, அப்படி நினச்சிட்டிங்களா? இது இளைஞர்கள்டா, இது அவங்க விவசாயத்தில் கடைசியில் துண்டைக்கானும் துணியக்கானு கோவணத்தை அவுத்து விட்டாங்க விவசாயிகள். பஞ்சாப் அண்டு ஹரியானா விவசாயிகள் வந்து ஒன்றிய அரசோட கோவணத்தை அவுத்து விட்டாங்க. ஓகே, நீ கோவணத்தை அவுத்து விட்டு பரவாயில்ல, நீ ஓட்டு போடாட்டாலும் நான் வந்து நான் ஜெயிப்பேன் அப்படின்னு சொல்லி இவிஎம்மில் எல்லா வேலையும் பார்த்துட்டு நம்ம அந்த ஓட்டு திருடன் ஒருத்தருக்கானே யார், ஞானேஷ்குமார்னு, ஓகே, அவனை வச்சுட்டு அவன் வந்து சாவர வரைக்கும் அவன் மேலே கேஸே போட முடியாதான். அது என்ன ஒரு வகையான, அவன் என்ன பெரிய மகானா இப்படி இந்த மாதிரிலாம் வந்துச்சுல்ல. இப்போது இடையில வந்து அவர் சோனம் வாங்சுக் நான் வந்து கலந்துக்கிறேன் சாகும் வரை உண்ணாவிரதம் அப்படின்னு வந்து படுத்தா அந்த ஆள் வந்து 19 நாள் முடியும் போது அவரோட உடல் எடை இருக்குல்ல கிட்டத்தட்ட 9 கிலோ குறைஞ்சிருச்சு. இப்போ உண்ணாவிரதம் பொதுவாக நம்ம இதில் காமெடிக்கு என்ன சொல்லுவோம், வந்து உண்ணாவிரதத்துக்கு போகும்போது வந்து அவர் 67 கிலோ, உண்ணாவிரதம் வந்து 10 நாள் முடிச்சுட்டு வரும்போது 72 கிலோ ஆகியிருக்காரு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்னா பேர் உண்ணாவிரதம், பின்னாடி வந்து சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. இது வந்து எப்படின்னா சீரியஸான நிஜமான இந்த நாட்டில் அக்கறை கொண்ட ஒரு மனிதன். அப்புறம் சிஜேபி இருக்காங்கல்ல, காக்ரோச் ஜனதா பார்ட்டி, அபிஜித் தீப்கே, அவங்கள வந்து அக்கறை உள்ள இளைஞர்கள். அப்புறம் கூட இருக்கிற ஆட்கள் இருக்காங்கல்ல, 26 வயசு ஆளெல்லாம் வந்து பயங்கரமான கட்டுரையாளர்கள், படிப்பாளிகள், இந்த நாட்டை நேசிக்கக்கூடியவங்க அப்படின்னு வந்ததில் இவர் உண்ணாவிரதம் இருந்து ஒரு கட்டத்தில் கிட்டத்தட்ட மரணம் அடைஞ்சிருவாரோ. அப்படி உண்ணாவிரதத்தில் மரணம் அடைஞ்சால் என்ன நடக்கும்? உலக அளவில் வந்து இந்தியாவுக்கு பெரிய கட்டம் இது ஆகும்ல. உடனே வந்து வலுக்கட்டாயமாக அவரை பிடிச்சி இழுத்துட்டு போய் இதெல்லாம் இன்ஜெக்ஷன் போட்டு இதை போட்டு சாப்பாடு கொடுத்து எந்த பண்ணிட்டாங்க வச்சுக்கங்க. அதுக்கப்புறம் அவர் போனால் என்ன, நாங்கள் வந்து அங்கே கன்டினியூ பண்ணுறோம் அப்படின்னு அபிஜித் தீப்கே அந்த மற்ற ஆட்கள் பூரா வந்து ஹங்கர் ஸ்ட்ரைக் உண்ணாவிரதம் இப்போ நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த இது என்ன ஆகி போச்சு அப்படின்னா, நீங்கள் எப்படா இப்படிலாம் எங்களை விட்டு போட்டு அப்பெல்லாம் அவரை இப்படி பண்ண போச்சு அப்படின்னு நாங்கள் பார்லிமெண்ட்டை முற்றுகையிட போகிறோம்.
எது நம்ம காக்ரோச் இது கரப்பாம்பூச்சி, பேரே வந்து கரப்பாம்பூச்சி பசங்க ஓகே. அவங்க வந்து முற்றுகையிட போகிறேன்னு சொன்ன உடனே கூட்டம் அப்படிலாம் ஒன்றும் பெருசாக இல்லை, ஒரு 20,000-30,000 பேர் இளைஞர்கள். ஆனால் இளைஞர் சக்தி சாதாரண சக்தி இல்லை. நம்ம இதில் வரும் தெரியுமா, நம்ம ரகுமான் பாடியிருப்பாரு, இனி வரும் காலம் இளைஞரின் காலம் அப்படின்னு. அந்த இளைஞர்கள் ஒன்று கூடின உடனே இந்த ஒன்றிய அரசு பயந்து போய் நேற்று என்ன நடந்துச்சு, பார்லிமெண்ட்டில் வராது வந்த மாமணியை அடிக்கடி பார்லிமெண்ட் பக்கமே எட்டி பார்க்காம, ஓ இதுதான் பார்லிமெண்ட்டா அப்படின்னு கேட்கக்கூடிய மோடி. அவர் வரவே மாட்டார், அவர் வெளியே பூரா சுற்றிட்டு இருப்பார். அவர் முதலாளி இருக்கார் இல்லையா அதானி, அவர் என்ன எந்த நாட்டுக்கு போக சொல்கிறாரோ அந்த நாட்டுக்கு போய் அங்கே போய் டீல் பேசிட்டு வரக்கூடியவர் தான் நம்ம மோடி. இதை ஏன் இவ்வளோ வெளிப்படையாக சொல்கிறேன் அப்படின்னா, இவர் இது வரைக்கும் போய் இந்திய அரசுக்காக என்ன பண்ணியிருக்கிறார். ஆனால் இது போனது பூரா வந்து எல்லாமே போன நாடு. இப்போ சமீபத்தில் வந்து இந்தோனேஷியா அண்டு ஆஸ்திரேலியா போனார்னா அங்கே நிலக்கரி இதுக்காக டீலுக்காக போயிட்டு வந்தார், முடிஞ்சு போச்சு. ஏன்னா அதானியோட நாடு இது. அப்படி அவர் வந்து பார்லிமெண்ட் பக்கமே அதிகமாக வராதவர். அப்புறம் வந்திருக்காரு, வந்தோடனே இந்த மாதிரி ஒரு பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா பாதியில் கிளம்பி போயிட்டார். அப்புறம் பார்த்தா இந்த மெயின் கேட் இருக்குல்ல, ஜனாதிபதி மாளிகையோட மெயின் கேட்டை மூடுறாங்க, பார்லிமெண்ட்டோட மெயின் கேட்டை மூடுறாங்க. மொத்தத்துக்கு பார்த்தா அஜிடேட் ஆயிடுச்சு. அப்புறம் இவங்களை வந்து இந்த இளைஞர்கள் தானே உடம்பு வந்து வலு இருக்கும்ல, வந்து போலீஸ்காரங்க வர்றாங்க, லத்தி சார்ஜ் பண்ணுறாங்க, டியர் கேஸ் கண்ணீர் போக்குன்றிருக்க தண்ணி வச்சு அடிக்கிறாங்க. அடித்தா அதில் யூனிஃபார்ம் போட்டு வந்தாங்கல்ல பல பேருக்கு நேம் பேச்சு கிடையாது. அப்போ யார் அவங்க? ஒரு கேள்வி வருதுல்ல, அது வேற ஒரு பெரிய இது இருக்குது. பல பேருக்கு வந்து பேச்சு கிடையாது. அப்போது போலீஸுன்ற பேரில் ரவுடிகளையோ இவங்களையோ வந்து உள்ளே இறக்கி விட்டு ஸ்டூடெண்ட்ஸை வந்து அடிக்கிறது. இதுக்கு முன்னாடி வந்து இது வந்து சிஏ என்ஆர்சி இதுக்கெல்லாம் வந்து கூட்டத்துக்கு பயங்கரம் உள்ளே இறங்கினாங்கல்ல, இது மாதிரி ரவுடி பைகளை இறக்கி விட்டு ஓகே அடித்து மண்டை உடைச்சி விட்டு எல்லாம் பண்ணாங்கன்னா இவங்களுக்கு ஒன்றும் புரியலை. இந்த மாதிரி ஒரு போராட்டம் நடக்குது. அது இளைஞர்களுக்கு வந்து எப்படின்னா அவங்களுக்கு வேலை வாய்ப்பு, எதிர்கால வாழ்க்கை, இதில் வந்து வெறி பிடிச்சிருக்காங்க இளைஞர்கள். நான் வந்து நிறையா பேர்கிட்ட இளைஞர்கிட்ட சும்மா ஜெனரலாக வந்து கேஷுவலாக பேசும்போது அடிக்கடி வந்து என்ன செய்வோம்னா, அந்த பொருட்கள் வாங்கும்போது டெலிவரி பாய்ஸ் இருக்காங்கல்ல, அதில் நிறையா படித்த பசங்க நிறையா. நம்ம வந்து ஏதாவது வந்தாங்கன்னா சரி இப்போ தம்பி பேர் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டால் அவங்க ஒவ்வொருத்தரும் பேசுகிற ஒவ்வொரு பேச்சிலையும் ஒரு சொல்லுலேயும் வந்து ரத்த கண்ணீர் இருக்கும். நான் படிச்சிருக்கேன் சார், எனக்கு வந்து இதை வந்து இது இப்போ இஎம்ஐ மாதிரி இது கட்டி ஆகணும், என் வாழ்க்கை வர வழி இல்லை, என்னை நம்பி என் குடும்பம் வந்து தோட்டத்தை விற்றுட்டாங்க, காட்டை விற்றுட்டாங்க. அப்போ நான் வந்து ஜாலியாக இப்போ வேலை இல்லைன்னு சொல்லி உட்காந்துருந்தேன்னா எனக்கு சோத்துக்கு திண்ட, எனக்கு மட்டும் இல்லை என் பெற்றோருக்கும் சோத்துக்கு திண்டாட்டம் அப்படின்னு. இங்கே சென்னையில், கோயம்புத்தூரில், மதுரையில், மெயினாக சென்னையில் டெலிவரி பண்ணக்கூடிய இருக்காங்கல்ல அதில் இருக்கட்டும், அப்புறம் வந்து பைக் ஓட்டுறாங்கல்ல ரேப்பிடோ மாதிரி, அந்த இளைஞர்கள் நீங்கள் பேசி நான் வந்து நிறைய பேசியிருக்கேன். என்ன ஒரு பத்திரிக்கையாளர் மட்டும் இல்லை, ஒரு சமூகத்தில் என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கிறணும்ல, ரத்த கண்ணீர் வடிக்கிறாங்க. இப்போ இந்த இது வந்து ஆல் இந்தியா லெவலில் எத்தனை கோடி பேர் இருப்பாங்க வச்சு பாருங்கள். அவங்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லை. வருஷத்துக்கு 2 கோடி பேர், 2 கோடி இளைஞருக்கு வேலை வாய்ப்பு தரேன்னு சொன்னார்ல. 14 வருஷம் 28 கோடி பேர், குறைஞ்சபட்சம் 20 கோடி பேருக்கு வேலை இருந்திருக்கணும்ல. 20 கோடி பேருக்கு வேலை அப்படின்னா ஒரு வீட்டில் வந்து 5 பேர் கணக்கு வச்சிங்கன்னா என்னாச்சு, 100 கோடி குடும்பம், 100 கோடி பேர் முடிஞ்சு போச்சு. அப்போ வேலை வாய்ப்பு பிரச்சனை இல்லை, சோத்துக்கு பிரச்சனை இல்லை, நல்லா இருப்பாங்கல்ல. ஏமாற்றி 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 இது வந்து வெறும் 35,000 கோடி ரூபா சொத்து இருந்த அதானி இன்னைக்கு வந்து 8 லட்சமோ 13 லட்சம் கோடின்னு சொல்கிறாங்க. இந்த காசு எங்கேருந்து வந்துச்சு? வயிற்றில் அடித்த காசு. சரி, இதை தாண்டி வந்து உலகத்தில் 2வது பணக்காரன், 3வது பணக்காரன், 10வது பணக்காரன் சொன்னால் இதில் வந்து வெறும் இந்த பெருமை வச்சு என்ன செய்ய போகிற நீ? ஒரு பேராசைக்கு அளவு இல்லை, ஆசைக்கு மருந்து உண்டு, பேராசைக்கு மருந்தே இல்லை. இந்த இளைஞர்கள் வந்து வந்தாங்கல்ல, இப்போது நேற்று அடிச்சிருக்கிறது வந்து என்ன ஆகி போச்சு, இந்த மாதிரி டியர் கேஸ் இதெல்லாம் போட்டு அடிச்சிட்டாங்க. அடித்து முடித்த உடனே பார்த்தா இளைஞர்கள் வந்து வெறி கொண்டு இருக்காங்க. இப்போ தமிழ்நாடு பேச்சுவார்த்தைக்கு வந்து அழைச்சிருக்காங்க. ஒரு 3 அம்ச கோரிக்கைகள் வந்து முன் வச்சிருக்காங்க. அதில் வந்து தர்மேந்திர பிரதான் வந்து பதவி விலகணும் வந்து சொல்றாங்க. இந்த நீட் தேர்வில் இறந்தவங்களுக்கு வந்து ஒரு 1 கோடி ரூபாய் வரைக்குமே கொடுக்கணும்னு சொல்றாங்க. இந்த மாதிரி கோரிக்கைகளும் இருக்கு, பேச்சுவார்த்தையும் நடந்துட்டு இருக்கு. போராட்டம் அமைதியாகவும் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் திங் என்னன்னா, நம்பர் 1 அந்த நீசக்காரன் சொல்லுவாங்கல்ல தர்மேந்திர பிரதான் அவனே ஒரு கருவி தான். வந்து என்ன இருந்தாலும் இந்த இது பசப்பட்டு விட்ட மாதிரி இந்த இது பதவி விட்டு நான் இறங்க மாட்டேன்னு இருக்கான்ல. நேற்று வந்து இமிடியேட்டாக அந்த பிரச்சனை வந்தவுடனே அமித்ஷா வந்து எல்லாத்தையும் கூப்பிட்டு வச்சு எல்லாம் பேசிட்டாங்க. அப்போ இவரை வந்து இந்த நேரத்தில் நீக்குனா
நம்மளுடைய கிரேடு இறங்கிருமோ, பயந்துட்டோன்னு வந்துருமோ அப்படின்ற ஒரு இதில் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ விட்டாச்சுன்னா இளைஞர்கள் வந்து இந்தியா முழுக்க வந்துடுச்சு. அதான் ஓப்பனிங்கில் சொன்னேன், நான் அந்த இதில் கலந்துக்கிட்டு வரேன்னு சொன்னேன்ல. இப்போ இங்கே இப்போ மதுரையில் நடந்துக்கிட்டு இருக்கு, கோயம்புத்தூர் நடக்குது, நிறைய இடங்களில் நடக்குது. அப்படியே பரவி எப்படி வந்து ஜல்லிக்கட்டு ஆரம்பிச்சது? ஒற்றை ஆள் லேஸ் ஆரம்பித்து காலேஜில் வந்து என்னப்பா இப்படி பண்ணுறாங்கன்னு பேச ஆரம்பித்து அதுக்கப்புறம் கூடின கூட்டம் தானே வந்து 8 லட்சம் பேர் கூடினாங்க. 8 லட்சம் பேர் ஒரு வாரம் இருந்தாங்கன்னா ஒரு சலசலப்பில் ஆண் பெண் எல்லாம் வந்து தோழன் தோழி, ஒரு பிரச்சனை நடக்கலை, ஒரு செக்ஸுவல் ஹராஸ்மெண்ட் நடக்கலை. என்ன விடிய இருக்காங்க. ஓகே, இந்த மாதிரி இளைஞர்கள் சக்தி இருக்குல்ல, அதை ஆக்கபூர்வமாக கொண்டு வந்தால் வேறு ரேஞ்சுக்கு போகும். இதில் பார்த்தா இந்த அரசு வந்ததுக்கப்புறம் வந்து நூற்றுக்கணக்கான பேர் இப்போ வந்து இஸ்ரோலேருந்து ஸ்பேஸ் ரிசர்ச் அதுலேருந்து வெளியே போயிருக்காங்க. ஆயிரக்கணக்கான பேரை காணும். அது ஒரு பிரச்சனை இருக்குது. காணும்னு எங்கே போனாங்க? ரிசர்வ் போனாங்க எங்கே போனாங்க தெரியலை. அப்போது இதை வந்து ப்ரைவேட்டைசேஷன் இதுக்காக வந்து இஸ்ரோவை வீணாக்கி, அப்புறம் வந்து ஜியோ ஃபோனுக்காக பிஎஸ்என்எல்லை வீணாக்கி, அப்புறம் ரயில்வே வந்து ப்ரைவேட்டு கொடுக்குறதா பிளானு. இப்படி எல்லாத்தையும் ப்ரைவேட், எந்த ப்ரைவேட் யார்? அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து அடுத்து எலக்ட்ரிசிட்டி போர்டு இருக்கு இல்லையா, டான்ஜெட்கோ, அதை வந்து அப்படியே அதானிக்கு வந்து கைமாத்துறதா ஒரு பேச்சு நடந்துக்கிட்டு இருக்குது. இது எனக்கு வந்த தகவல் மட்டும்தான். ஏன் வந்து கவர்மெண்ட் ஆர்டரு இஷ்யூலாம் இன்னும் வரலை, ஆனால் அந்த தகவலாக வருது. அப்போ எல்லாத்தையும் வந்து அப்படி எல்லாம் தார வாத்திட்டா நீங்கள் எதுக்கு இங்கே உட்காந்து மணியாட்டிட்டு உட்காந்துருக்கீங்க? உங்களுக்கு என்ன வேலை? எல்லாத்தையும் ப்ரைவேட் கொடுத்தாச்சு. ஓகே, மக்கள் உழைச்சி வரி கட்டி இதை கட்டி எல்லாம் சாகணும். நீங்கள் யார் எதுக்கு அப்போ இங்கே? இந்த மாதிரி போயிட்டு இருக்கல இளைஞர் சக்தி இவ்வளோ போய்கிட்டு இருக்கு. இன்றைக்கி இந்த அம்ச கோரிக்கை இருக்கு இல்லையா, அவங்க முதல்ல வச்ச 5 பாயிண்ட்டு வந்து ரொம்ப சூப்பர் பாயிண்ட்டு. அது ஏற்கனவே தெரியும், முன்னே நிறைய பேசிட்டோம். இந்த கோரிக்கை வந்து நம்பர் 1, அந்த ஆளை தூக்கி கடாசி வேண்டாம் தானே? அப்படின்னா இந்த ஆளை தூக்கி கடாசுறது இன்றைக்கி இதை இந்த ஆளை தூக்கி கடாசிட்டோம்னா நாளைக்கு வந்து அமித்ஷா வந்து வெளியே போவாங்க, அடுத்து வந்து மோடி வந்து ரிசைன் பண்ண சொல்லுவாங்க. ஒட்டுமொத்தமாக பிஜேபி வெளியே போங்கன்னு வந்து சொல்கிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. இல்லை, பிஜேபி வெளியே போச்சுன்னா நாடு வந்து ஓரளவு நல்லா இருக்குன்னு தோணுது. சூப்பராக வருங்கிறதுக்கு எந்த உத்தரவாதம் கிடையாது, ஆனால் இதை விட மோசமாலாம் ஆகாது. ரோடு போடுறாங்க, ஒரு ஸ்கொயர் ஃபீட்டுக்கு வந்து ஸ்கொயர் மீட்டருக்கு இந்த ஒரு மீட்டருக்கு வந்து எவ்வளவு 2000 ரூபா போகிறது அப்படின்னா 18,000 ரூபா போட்டிருக்காங்க. அந்த மாதிரி எக்கச்சக்கமான அளவுக்கு காசு கொள்ளையடிச்சு அதுக்கு வந்து அந்த இவங்க இருக்காங்கல்ல, அந்த கணக்கு எழுதுவாங்கல்ல, அவங்க வந்து பார்த்தா சொல்லி இவ்வளோ கொள்ளையா. அப்புறம் பிஎம் கேர் ஃபண்டு வந்துச்சு, அதை பற்றி வெளியே சொல்ல முடியல. இப்போ இதில் வந்து எப்படின்னா இதுக்கு என்ன சொல்கிறது, இதை வந்து எதுக்குமே வாயை திறக்காத. குஜராத்தில் ஆயிரக்கணக்கான பேர் வந்து மரணம், வாயை திறக்கலை. மணிப்பூரில் ஆயிரக்கணக்கான பேர் வந்து வருஷக்கணக்காக வந்து போராட்டிருக்காங்க, வாயை திறக்கலை. அப்புறம் இதில் வந்து லட்சக்கணக்கான பேர் இங்கேருந்து நடந்து போனாங்க கொரோனா பீரியடில், ஆயிரக்கணக்கான பேர் இறந்தாங்க, வாயை திறக்கலை. இப்படி எந்த மரணத்துக்கும் வாயே திறக்காமல் உட்காந்துருந்தா ஒரு முடிவு காலம் வரும்ல, அந்த முடிவு காலம் வந்து கரப்பாம்பூச்சி மூலமாக வருதா அல்லது இவங்க வந்து தானே மண்ண போகிறாங்க அர்த்தம். விவசாயிகள் அடித்தாங்க, 1 வருஷம் போராடினாங்க, அமைதியான வழியில் போராடினாங்க. ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க வந்து எப்படின்னா காட்டு தீ மாதிரி, அவங்கள அமைதியான போராட சொல்லவே முடியாது, சொல்கிற வரைக்கும் கேட்டுட்ருப்பாங்க. அடித்தா அது என்ன செய்வாங்க, என்ன டேய் என்ன எப்படா நீ அடிக்க போச்சு, நீ யூனிஃபார்ம் போட்டால் பெரிய இவனாடா நீ அப்படின்னு வந்து எழுத்து நின்னான்னு வச்சுக்கோங்களேன். என்ன ஆகும், இந்த இளைஞர் சக்தி வந்து கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சு கரெக்டாக கொண்டு போனால் அவங்க வந்து பெரிய அளவுக்கு வந்து ஆக்கப்பூர்வமாக இருக்கும். கட்டவிழ்த்து விட்டான்னு வச்சுக்கோங்க, நாசமாயிரும். அப்படி இந்த மாதிரி இதில் வந்து இதில் சொல்கிறது வந்து காக்ரோச் ஜனதா பார்ட்டி அதுக்கு சப்போர்ட் பண்ண வந்த சோனம் வாங்சுக், அந்த சோனம் வாங்சுக் வந்து ஒரு மிகப்பெரிய எடுத்துக்காட்டா. இதே இது வந்து கரெக்டாக 12 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து ஒரு கிழட்டு நாய் ஒன்று வந்து உண்ணாவிரதம் இருந்துச்சு. ஏன் கிழட்டு நாயின்னு சொல்கிறேன் அப்படின்னா அந்த ஆள் பேர் வந்து தெரியும். ஓகே, வந்து என்னமோ இவங்க வந்து ஊழல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு புதிய காந்தி வந்துட்டார் அப்படின்னு சொல்லி இது சில வார பத்திரிக்கையெல்லாம் போட்டு ஆகா ஓகன்னு கொண்டாடினாங்க. ஓகே, அந்த ஆள் வந்து முடித்த உடனே கூட இருந்ததெல்லாம் பார்த்தா இவர் அரவிந்த் கெஜ்ரிவால், கிரண் பேடி, அதுக்கப்புறம் வந்து பாபா ராம்தேவ், இப்படி வந்து ஒரு கொஞ்சம் பேர் எல்லாம் வந்தாங்க. ஓகே, அண்ணா ஹசாரேன்ற ஒரு கிழட்டு நாய் ஓகே வந்து உண்ணாவிரதம் இருந்துச்சுல்ல. இந்த 10-12 வருஷம் இவ்வளோ நடந்துக்கிட்டு இருக்குல்ல, எங்கே போயிடுறாங்க வந்து வாயை வச்சுட்டு வாயில் என்ன வச்சுருக்கான் அந்த ஆள்.
கெலட் நாய், சாக போகிற கெலட் நாய் வந்து இந்தியாவையே வந்து மொத்தத்துக்கு மோசம் பண்ணிட்டு போயிட்டு அந்த அஜெண்டா முடிஞ்சு வச்சு போயிட்டாங்க இல்லையா. இப்போ ஒவ்வொருத்தருக்கும் வந்து அவருக்கு டெல்லி கிடைச்சது, இவங்களுக்கு கவர்னர் ஆக்குனாங்க, அப்புறம் பாபா ராம்தேவுக்கு வந்து பெரிய கம்பெனி 5000 கோடி 10,000 கோடி டேர்ன் ஓவர் உள்ள பெரிய கம்பெனி, இப்படி ஆளாளுக்கு பிரிச்சுக்கிட்டு, அப்புறம் மோடிக்கு வந்து பிரைம் மினிஸ்டர் போஸ்ட்டு, அமித்ஷாவுக்கு வந்து உள்துறை அமைச்சர், அப்புறம் அம்பானி அதானி கோஷ்டி இந்த கோஷ்டி எல்லாம் அப்படி பிரிச்சுக்கிட்டாங்க இல்லை. ஆனால் மாற்றம் இப்போ கண்ணுக்கு தெரிகிறது கரப்பாம்பூச்சி மூலமாக. அதுக்கு முக்கியமான ஒரு தூண் அப்படின்றது வந்து இன்றைக்கி சோனம் வாங்சுக். அது எப்படின்னா அவர் வந்து இதை மாதிரி எதிர்பார்த்து அது மகசேசே விருது ஒன்று வாங்கினார் இல்லையா. மகசேசே விருது மேலே எப்பவுமே நமக்கு வந்து டவுட் உண்டு. ஏன்னா மகசேசேங்கிற அந்த விருதை பற்றி ஒன்று சொன்னோம்னா வாங்கியிருக்கா சொல்கிறாங்கல்ல, ஓகே அது வந்து ரமோன் மகசேசே விருது அப்படின்றாங்க. அதை பற்றி நம்ம ஒரு வார்த்தை சொல்லி முடிச்சிடலாம். ரமோன் மகசேசே அப்படின்னா என்ன அப்படின்னா, அவர் வந்து பிலிப்பைனில் வந்து ஒரு 7வது ஆட்சியாளர் ரமோன் மகசேசே. அவர் பேரில் வந்து விருது கொடுக்குறாங்க, இந்த ஏஷியாவில் ரொம்ப பெஸ்ட்டு விருது மாதிரி. ஓகே, அதில் அரசுலையோ ப்ரைவேட்லையோ எங்கேயோ வந்து மக்கள் நலத்திட்டங்கள் மக்கள் நல பணிகள் வித்தியாசமாக யாரெல்லாம் பண்ணுறாங்களோ, மரம் நட்டுறாங்க, கல்வி கொடுக்குறாங்க, அதுக்கப்புறம் நிறைய விஷயங்கள் அவங்க எல்லாத்துக்கும் வந்து முக்கியமானவங்களுக்கு செலக்ட் பண்ணி கொடுக்குறாங்க. அப்படி அதுக்கு வந்து ஃபண்டு பண்ணுறது யார் அப்படின்னா ராக்ஃபெல்லர் குரூப். அப்போது அமெரிக்கக்காரன் வந்து ஃபண்டு ஒன்று பண்ணுறான்னா சந்தேகத்தோடு தான் பார்ப்போம். ஆனாலும் சில நேரங்கள் வந்து நல்லவங்களுக்கும் கொடுத்துட்றாங்க, நல்லவங்க போய் இந்த அரசை எதிர்க்கக்கூடிய ஆட்களுக்கும் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி கொடுத்து அவங்களுக்கு சுயநலத்துக்கு பண்ணுறாங்க. ஆனால் மகசேசே விருது இது வரைக்கும் பெரிய அளவுக்கு சர்ச்சை வந்து எனக்கு தெரிஞ்சு வரலை. ஸோ விருது வாங்கின ஒரு விருதாளர், ஓகே, கல்வியாளர், ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து எதிர்காலத்தை கட்டமைக்கிறவர், இன்றைக்கி வந்து நீட் அண்டு இந்த இதுக்கு கூட வந்து சாகுவரை ஒன்றா நிஜமாக சாக போனாலும் ஓகே, அந்த மாதிரி ஒருத்தரை வந்து இன்றைக்கி கிடச்சிருக்குது. நம்ம இந்தியாவோட பாக்கியம். எப்படி வந்து அண்ணா ஹசாரே மாதிரி ஒரு மூதேவி வந்து இங்கே வந்து மாற்றி விட்டுச்சோ, அது இல்லாமல் தலைகளை இன்னும் ஒருத்தர் வந்து இந்தியாவுக்கு கிடைச்ச பொக்கிஷம் அப்படின்னு சொல்லலாம். ஓகே சார், நிறைய விஷயங்களை வந்து பேசியிருக்கீங்க. ரொம்ப ஒரு டீட்டெயில்டான ஒரு அரசியல், அதுவும் இந்தியன் பாலிடிக்ஸ் குறித்து ஒருத்தர் வந்து பார்ப்போம் எந்த மாதிரியான ஒரு மாற்றத்தை வந்து வந்துருங்க. எப்பவுமே மாறுதல் அப்படிங்கிற மட்டும்தான் மாறாதது. ஓகே, வந்துருங்க. நேரம் கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிகள் சார்.